சுவாமிஜி, நம்மளுடைய ஆதியோக பயிற்சிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? ஆதியோக பயிற்சிகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த வகையில் பயன் தரும்னா, நாம் இது முதல்ல குறிப்பிட்டு சொன்னது போல திருமண வாழ்க்கைக்கு முன்பான ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்கு பின்பான ஒரு வாழ்க்கை என்ற 2 விதம் இருக்கு இல்லையா? அதில் திருமண வாழ்க்கைக்கு முன்பு உள்ள அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கம் நிறைந்த அந்த வாழ்க்கையானது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இதில் இன்றைய காலநிலையில் மாணவர்கள் எந்த வகையில் கையாளப்படுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஏதோ ஒரு பந்தயத்தில் அவிழ்த்து விடப்பட்ட அல்லது போகக்கூடிய ஒரு குதிரையை போன்றோ அல்லது ஒரு மாட்டை போன்றோ தான் மார்க் எடுக்க வேண்டும், அதிக மதிப்பெண்களை குவிக்க வேண்டும். அப்படி தான் ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லா பெற்றோர்களும் அதை நினைக்கிறாங்க, எல்லா கல்வி நிறுவனங்களும் அதை கொடுக்கவே ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு அந்த மாணவன் தயாராக இருக்கக்கூடியவனா, தகுதியானவனா, அவனுடைய உடல்நிலை, அவனுடைய மூளையின் அமைப்பு, மனித மனதினுடைய அமைப்பு, அவனை சார்ந்த அல்லது அவன் பிறந்த அல்லது அப்போது இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு, இதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ஒத்து வரக்கூடியதா என்ற எந்த விதமான ஆராய்ச்சியும் அனுபவமும் இல்லாமலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, மதிப்பெண்கள் அதிகமாக பெற வேண்டும், மதிப்பெண்கள் அதிகமாக பெற வேண்டும் என்ற ஒரு ஒட்டுமொத்தமான சிந்தனையோடு என்ன செய்கிறாங்க, அவங்க தன்னுடைய மாணவர்களை அந்த பருவத்தில் இயக்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஆதியோக பயிற்சிகள், நம்முடைய ஆதியோக பயிற்சிகள் எந்த அளவுக்கு பயன்படும்னா, அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்வதற்கு முதலில் பயன்படும். நாம் யார், நம்முடைய நோக்கம் என்ன, நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம், நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும், நம்முடைய இலக்கு என்ன, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலைகளெல்லாம் தனக்குள் உணர்த்தி அதை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான தெளிவான மிகச் சரியான அறிவை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆதியோகா பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மனிதர்கள் குழந்தை பருவத்தில் தங்களை எளிமையாக கையாண்டு கொள்கிறார்கள். ஆனால் அந்த குமரப்பருவத்திலோ அல்லது குமரை பருவத்தை கடந்த நிலையிலேயே அவர்கள் தங்களை கையாண்டு கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய உடல் கூறுகளுடைய மாற்றம், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், என்சைம்கள் மற்றும் உடல் வளர்ச்சி, இவைகளெல்லாம் அவர்களை மிக படாத பாடுபடுத்தி அவர்களை ஒரு சமூகத்தினுடைய ஒத்திசைந்த வாழ்வுக்கு இயைந்தவர்களாக மாற்றுவது மிக அரிதான அல்லது கடினமான ஒரு செயலாக மாற்றிவிடுகிறது. அப்போ அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ அல்லது உயர்ந்த மூத்தோர்களோ வயதில் முதிர்ந்தவர்களோ என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை முறையாக வழிநடத்தி அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை மடைமாற்றம் செய்து கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உலக அளவில் பார்க்கிற பொழுது அதிகமான நாடுகளில் இல்லை என்ற நிலைதான் தோன்றுகிறது. எனவே ஆதியோக பயிற்சிகள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டாய தேவையாக இருக்கிறது. ஏனால் உடலை சரியாக ஒருவன் வைத்துக் கொள்கிற பொழுது அவனுடைய மனம் கண்டிப்பாக சரியாக இருக்கும். உடலும் மனமும் சரியாக இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை பாதை சரியாக இருக்கும். வாழ்க்கை பாதை சரியாக இருக்கிற பொழுது அவனுடைய இலக்கும் அந்த இலக்கை சார்ந்த பணியும் பயணமும் மிக தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அப்போ ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதில் எந்த விதமான சந்தேகமும் தடையும் இருக்கவே இருக்காது. எனவே ஆதியோக பயிற்சிகள் என்பது உடல் வளர்ச்சியிலும் சரி மன வளர்ச்சியிலும் சரி மிகச் சரியான பருவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய பருவம் தான். இதைத்தான் ஔவையார் அந்த காலத்தில் சொன்னார், இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. இதை திருவிவிலியத்தில் பைபிளில் கூட சொல்லிடுவாங்க, உன் கர்த்தராகிய கடவுளை உன் வாலிப பிராயத்தில் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் 60 வயதுக்கு மேலே ஆன்மீகத்துக்கு போங்க, பக்திக்கு போங்க அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் கோத்திரம்லாம் முடிஞ்சு இப்போ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கட்டி பேரமத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு போய் சம்பாரியா அப்படின்னு சொல்லி நிலையை ஏற்படுத்திட்டாங்க. இதே நம்ம திருப்பி கேட்டோம்னா 60 வயதுக்கு மேலே ஆன்மீகத்துக்குள்ள ஆள் யாருன்னு காமினா ஒருத்தனையும் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய உடல்நிலையும் மனநிலையும் அதுக்கு ஒத்து போகாது. அப்போ இறைவனை பார்ப்பதோ அல்லது இறைநிலை சார்ந்த அறிவை பெறுவதற்கோ சரியான வயது என்பது இளமை தான். ஏன்னா ஒரு மல்லிகை மட்டும் மலர்கிற சமயத்தில் தான் அது என்ன செய்யும்னா மிக அற்புதமான மனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேரமாக ஆக அதனுடைய வாசமும் வெளியில் போயிடும், அதனுடைய தன்மையும் கருக ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் மனிதனும் தன்னுடைய உடலில் அந்த இரத்த சூடும் சுக்கில வீரியமும் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தில் வாலிப பருவத்தில் தன்னுடைய ஆன்மாவையும் மனதையும் தூய்மைப்படுத்தி அறிவை அடைந்து விட்டான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக இருக்க முடியும். அந்த வாலிப பருவத்தில் போய் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு அல்லது தேவையில்லாத விஷயங்களில், அது சரியான விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், அவனுக்கு அவனுக்கு பயன்படாத அல்லது
உறுதிப்படுத்தப்படாத விஷயமா இருக்கலாம். அப்படிப்பட்ட இடங்களில் போய் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய்விடுவது என்பது மிக அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு செயலாக இன்றைக்கு நமக்கு படுகிறது. எனவே மனிதர்கள் தங்களுடைய நிலையை அறிந்து, தங்களுடைய மரபு நிலை, சூழ்நிலை ஆகியவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்து, தன்னை அறிந்து, இறைவனையும் அறிந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆதியோக பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை. அதுவும் பள்ளியில் படிக்கும் பருவத்திலும் கல்லூரிகளில் படிக்கும் பருவத்திலும் உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இது கட்டாயமாக தேவை. ஆதியோகத்தை பயில்கிற, ஆதியோகத்தை பின்பற்றுகிற எந்த ஒரு பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியும் இதுவரை தவறான பழக்க வழக்கங்களிலோ அல்லது வேறு எந்த விதமான உடல் நோய்களிலோ சிக்குண்டதே கிடையாது. ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவு அங்கே இவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவர்கள் இந்த பயிற்சிகளை செய்கிற பொழுது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஒரு சேயிங் கூட நீங்கள் சவுண்ட் பாடி வில் கெட் எ சவுண்ட் மைண்ட், அல்லது சவுண்ட் மைண்ட் இஸ் இன் அ சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நல்ல உடல் உறுதி இருந்தால் அங்கே மன வலிமையும் உறுதியும் அங்கே இயல்பாக கிடைத்து விடுகிறது. சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆதியோக பயிற்சிகளை செய்வதன் மூலம் ஒரு மனிதனுக்கு நல்ல உடல் உறுதி கிடைக்கிறது. அந்த உடல் உறுதியோடு சேர்ந்து மன வலிமையும் அவனுக்கு இயல்பாகவே கிடைப்பதால் வாழ்க்கையில் தூய்மையும் பாதையில் தெளிவும் நேர்மையும் ஏற்பட்டு விடுகிறது. அவன் தன்னை வெற்றியாளனாக மாற்றி விடுகிறான், சாதனையாளனாக மாற்றி விடுகிறான். எனவே பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கட்டாயமாக வழங்கப்பட வேண்டிய ஒரு கல்வி ஆதியோக கல்வியாகும்.